அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிஷபராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட குணாதிசயம், உங்களோட கேரக்டர் என்ன, என்னென்ன தசாபுத்தி, என்னென்ன கிரகங்களோட தசாபுத்தி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நட்சத்திரம், முக்கியமாக சொல்ல போனால் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், ராசிக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த ராசியில் இருக்க அந்த 3 நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 100% ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், இது வந்து ரிஷபராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தை தான் பிறந்திருப்பீங்க. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை எந்த விதமாக இருக்கும், நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெய்வ வழிபாடு என்ன, தெய்வத்தை வழிபட்டால் ஒரு நல்ல பலனை கொடுக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்கள் லக்கி கலர் என்ன, உங்கள் லக்கி நம்பர் என்ன, எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். ரிஷபம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் ராசி ரிஷபம். பொதுவாகவே வந்து பாருங்கள், ரிஷபராசிக்காரங்க நல்ல ஒரு துடிப்பானவர்களாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ வேணால் உழைப்பீங்க, சரிங்களா. உழைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசி இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியும் ஒன்று. நல்ல உழைப்பீங்க, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நீ என்ன வேணால் நீங்கள் என்ன வேலைக்கு வேணால் போவீங்க, என்ன வேணால் உழைப்பீங்க, எவ்வளோ வேணால் போராடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி. அதே மாதிரி அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும், அடுத்தவங்களை மதித்து பேசுவீங்க, உங்கள்கிட்ட ஒரு கவர்ச்சின்னு ஒன்று இருக்கும், குடும்பத்தை கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போகிற நிறைய ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் எல்லாம், ரிஷபராசிக்காரங்க பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் உட்கார மாட்டாங்க, முடங்கி கிடக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்கள தான் இருப்பாங்க, மேக்சிமம் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அது ராசிக்கு காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி, அது குடும்பம், தனம், வாக்குஸ்தானம். சொன்ன வாக்கை காப்பாற்றுறவங்களா இருப்பீங்க, குடும்பத்தை காப்பாற்றுறவங்களா இருப்பீங்க. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணால் நீங்கள் என்ன வேலைக்கு வேணால் போவீங்க, என்னது பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்க முடியுமோ அந்த அந்த பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு சாதிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி நேயர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த ரிஷபம்னாலே அதுதான் நல்ல ஒரு ராசி. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணணும்னு விரும்புவீங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது சுக்கிரனோட வீடாக இருக்கிறதுனால நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, வாசனை திரவியங்கள் பர்ஃப்யூம் பயன்படுத்துறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு அடிக்கடி சுற்றுலா போகிறது, வெளியே போகிறது வர்றது, இதெல்லாமே உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பாசக்காரங்களாக இருப்பாங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க ரிஷபராசிக்காரங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றுறவங்களா இருப்பாங்க. மேக்சிமம் வந்து பாருங்கள், ரிஷபராசிக்காரங்க சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள் தான். ஏன்னா 2ஆம் ராசிங்கிறதுனால, காலச்சக்கரத்துக்கு காலபுருஷத்துவப்படி 2ஆம் ராசிங்கிறதுனால அவங்களோட இயல்பே, அவங்களோட கேரக்டர் அப்படியே தான் இருக்கும். அவங்களோட இயல்பான குணம், நல்ல குணம், நல்ல அடுத்தவங்களை மதித்து பழகிறது, மனித நேயமிக்கவங்களா இருப்பாங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க, நம்மளும் சந்தோஷமாக இருந்து அடுத்தவங்களும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தான் ரிஷபராசி நேயர்கள், அதில் டவுட்டே கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள், ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்க குணம் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இறக்க குணம், அன்பு, பாசம், மனித நேயமிக்கவங்களா இருப்பாங்க, தனக்கில்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு இயல்பான ஒரு அமைப்பாக இருக்கும். உஷ்ண தேகம் கொண்டவங்களா இருப்பாங்க. அந்த கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பாருங்கள், உடம்பு ஹீட் பாடியாக இருக்கும், உடம்பு உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதியிலெல்லாம் பாதிக்கப்படுறவங்க இந்த நட்சத்திரக்காரங்க தான். ஆதிக்கம் செலுத்துறவங்களா இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதிகார பதவியில் இருக்கவங்க, அடுத்தவங்களை வழி நடத்துகிறவங்கலாம் பாருங்கள் நிறைய ரிஷபராசிக்காரங்க தான். அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் பாருங்கள், இந்த சீனியராக இருப்பாங்க, இந்த ஜூனியர்ஸ் எல்லாம் கரெக்டாக வழி நடத்திட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பதவியில் இருக்கவங்க, ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்க, மேனேஜராக இருக்கவங்க, சூப்பர்வைசராக இருக்கவங்க, ஜென்ரல் மேனேஜராக இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. நல்ல ஒரு பொசிஷனில் தான் அங்கே வருவாங்க. ஆரம்பத்தில் சின்ன வயசுலலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட வளர வளர அவங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுது, அது பார்க்க முடியுது. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம். அம்மா மேலே உங்களுக்கு பாசம் அதிகம். பொதுவாகவே வந்து பாருங்கள், ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்பாவை விட உங்களுக்கு அம்மா தாங்க ரொம்ப பிடிக்கும். தாய் மீது பற்று உள்ளவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா பொதுவாகவே ரிஷபம்ங்கிறது சந்திரன் உச்சம் பெற்ற ராசி.
சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. அம்மா மேலே உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். அது சந்திரனோட நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்குது. அப்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இறக்க குணம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லவே வேண்டாம். ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருப்பாங்க. ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. சென்சிட்டிவான பர்சன் தான் ரோகிணி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா என்னன்னா கொஞ்சம் குழப்பவாதியும் கூட. என்னதான் பாசம், அன்பு, பாசம், ஈவிரக்கம் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட நல்ல குணம், நல்ல மனம் எல்லாம் உங்களுக்கு நல்ல மனசு இதெல்லாமே இருந்தாலும் கூட இந்த அடிக்கடி குழம்பி போகிறது, மைண்டு ஆசிலேஷன் மைண்டு இதெல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாக இருக்கும், வந்துடும். என்னன்னா அது நீர் கிரகம். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் வந்துடுறவங்களுக்கு. குழப்பவாதியாக இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஸ்டெடி மைண்ட் அவங்களுக்கு இருக்காது. அடிக்கடி முடிவை வந்து மாற்றிக்கக்கூடியவர்கள் தான் ரோகிணி நட்சத்திரக்காரங்கள். ஆனால் நல்லவங்க, அதில் சந்தேகமே கிடையாது. நல்லவங்க, இறக்க குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது வந்து ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்கள விடவே மாட்டாங்க. பாசத்துக்கு அடிமை இவங்க. இவங்கள தான் அடுத்தவங்க ஏமாற்றுவாங்க தவிர இவங்க வந்து அடுத்தவங்க போய் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நிறைய ரோகிணி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையில் பார்க்க முடியுது. நடைமுறையில் அப்படி நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்தது பாருங்க, மிருகசீரிஷ நட்சத்திரம். அது அப்படியே ஆப்போசிட். ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுக்கு மிருகசீரம் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துடும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதக்காரங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒரு சில பேர் பேசுவாங்க. இவங்க அப்படியெல்லாம் கிடையாது. என்ன தோணுதோ என்ன நினைக்கிறாங்களோ வெளியே அப்படியே பேசுவாங்க, அப்படியே நடந்துக்குவாங்க. பிடிவாதக்காரங்க, கோவக்காரங்க. ஒரு சில பேரில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை காமிப்பாங்க. அடிக்கடி ஜிம்முக்கு போகிறது, ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து அப்படியே ஃபிட்டாக வச்சுக்கிறது, இதெல்லாமே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பான குணம். சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அந்த கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் இறங்குறது, அதில் போய் அந்த அதில் வந்து சாதிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் கோவம் அதிகமாக வரும். கோவம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் பாசம் வச்சுருப்பாங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க. ஆனால் கோவம் வந்தால் உச்சகட்டமான கோவம், அவங்கள மீறி ஒரு கோவம் வரும் பார்த்தீங்களா, அது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு கிரகம். இவங்களுக்கும் அதே மாதிரி தான் உடம்பு உஷ்ண சம்மந்தப்பட்ட இதாக உடம்பாக தான் இருக்கும். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள் இது மாதிரிலாம் வரும் அவங்களுக்கு. அடிக்கடி வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. டெம்பர் மைண்டுன்னு சொல்லலாம். டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும். இதெல்லாமே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவங்களோட குணமே இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தசை நடக்கும். பிறக்கும் போதே உங்களுக்கு சூரிய தசை தான். ரெண்டாவது உங்களுக்கு சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18, குரு 16, சனி 19. இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும். அதில் நல்ல தசாபுத்தி, நல்ல கிரகத்தோட தசாபுத்தி, நல்ல லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். பிறந்ததுலேருந்து ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே பாருங்கள், தசாபுத்தி நேரம் அப்படியே சரியில்லாமல் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே போகும். வாழ்க்கை ஃபுல்லாக வறுமையில் வாடுறது, அதே மாதிரி கடன் தொல்லையால் அவதிப்படுறது, கஷ்டம் 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 பட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே சந்திர தசை, அப்புறம் செவ்வாய் தசை, அப்புறம் ராகு தசை நடக்கும், அப்புறம் குரு தசை. இதெல்லாமே அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறக்கும் போதே செவ்வாய் தசை, அப்புறம் ராகு தசை வரும் அவங்களுக்கு. அப்போ முக்கியமான அமைப்பு என்னன்னா ரிஷபராசினாலே உங்களுக்கு வந்து ராகு திசை வரப்போகுதுன்னு அர்த்தம். ராகு திசையில் தான் இருப்பீங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ ராகு திசை ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த ராகு தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை திருப்பி போட வைக்கும், வாழ்க்கை தலைகீழ மாற்ற வைக்கும். ஒன்றுமே இல்லாதவங்க இருக்கவங்கள, சுத்தமாக பணம் காசு இல்லாமல் இருக்கவங்க கோபுர உச்சி கொண்டு போய் தூக்கி உட்கார வைக்கும். இதுதான் ராகுவோட வேலை. குபேரனாக்கக்கூடிய வேலை இதெல்லாமே ராகுவோட வேலை தான். ராகு வந்து தூக்கி விட்டு அப்படியே அடுத்த கட்ட தூக்கி கொண்டு போய் விட்டுருவார். கீழே கொண்டு வரும்னு நினச்சிட்டாருன்னா அடியோட ஆள் எல்லாமே பண்ணுறதெல்லாம் ராகு தாங்க. ராகு வந்து நல்லது பண்ணுவார், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதும் பண்ணிடுவார். இந்த ராகுவோட வேலையே அதுதான். ராகு வந்து 2 in 1 வேலை செய்வார். பச்சோந்தி கிரகம். ஏன்னா ராகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருள் கிரகம், இருள் தன்மை கொண்ட கிரகம். அவர் நல்லவரோட சேர்ந்தா ராகு நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தா ராகு கெட்டவர். அதனால சொன்னேன், அவர் நல்லதும் பண்ணுவார், கெட்டதும் பண்ணுவார். பிரம்மாண்டமான சில விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சில பேர்ல பாருங்க, ரிஷபராசிக்காரங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கையெல்லாம் வாழ்வாங்க. ஒரு கரெக்டாக ஒரு நடுப்பகுதி கரெக்டாக அந்த ராகு திசையில் வரும்.
ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் 20 வயசுக்கு மேலெல்லாம் வரும். சரிங்களா? அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பு இருக்குது. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை உங்களுக்கு 4வது திசையாக வரும், 4வது திசையாக வரும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது திசையாக வரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு 2வது திசையாகவே வந்துடும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு நல்ல சுபகிரகங்களோட சேர்ந்து குருவோடையோ இல்லை சுக்கரனோடையோ வளர்பிறை சந்திரனோட தொடர்புலையோ 3, 6 லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா அவரை போல கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. கொட்டி கொட்டி கொடுப்பார். எவ்வளவு பணம் வருது, எப்படி சேருது, எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை அந்த ராகு திசையில நடக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திசையா இருக்கும். குரு திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒரு ஆகாத திசை தான். ஆனால் லக்னத்துக்கு நல்லவராக இருந்தாருன்னா குரு நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர். அப்புறம் உங்க வயசு என்னன்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். ஏஜ் என்ன இதெல்லாம் பாருங்க. ஏஜ் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்களும் சில விஷயங்களும் நல்லதோ கெட்டதோ நடக்கும் கண்டிப்பா. சரிங்களா? உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு, பியூர் ஒயிட்டு, வெள்ளை பட்டு துணி. உங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி பாருங்க ஒரு சில பேர் வெள்ளை பட்டு துணியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை அதெல்லாம் பயன்படுத்துறாங்க நிறைய ரிஷபராசிக்காரங்க. அது அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு சில பேருக்குலாம் பாருங்க ரிஷபம்னாலே அவங்களுக்கு அந்த இதுதான் அந்த ஒயிட் கலர் தான் பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பிளாக்கு, ப்ளூ, கிரே இதெல்லாமே அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு ராசிக்கு ஒரு ராஜயோக அதிபதி கிரகம் சனியா வந்துடுவார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் உங்களுக்கு செட் ஆகும், ப்ளூ கலர், கருப்பு கலர், சாம்பல் கலர் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகிடும் உங்களுக்கு. அதேமாதிரி பச்சை கலர் வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 6, 8 இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். அதிர்ஷ்ட கிழமை என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை உங்களுக்கு செட் ஆகும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு புதன்கிழமையில் ஏதோ நல்லது நடக்கும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு கிழமைகளாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் நல்லது? ஒரு சில பேர் கேட்குறாங்க, சார் என்ன தெய்வத்தை வழிபடணும் கேட்குறீங்க. ரிஷபம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுங்க. சுக்கரனாலே மகாலட்சுமி தான். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்க கோயில், திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்க கோயில் போய் வழிபடுறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஸ்தலம் கஞ்சனூர், கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர், கும்பகோணத்துக்கிட்ட கஞ்சனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் சுக்கரனுடைய ஸ்தலம் இருக்குது. அங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபடுறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். கோயிலுக்கு போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். கெட்டதெல்லாம் உடம்புலேருந்து விலகி ஒரு நல்ல ஒரு தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான மனம், தூய்மையான சிந்தனை இதெல்லாமே நிச்சயமாக அந்த தெய்வ வழிபாடுனால கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, பிளானட்டோட தசாபுத்தி போகுது, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, இப்போ உங்களோட நிலைமை எப்படி போயிட்டுருக்கு, நேரம் நல்லா போயிட்டுருக்கா, கெட்ட அமைப்பில் உங்களுக்கு கிரகங்கள் கெட்ட அமைப்பில் இருக்காங்களா, உங்களுக்கு கெட்ட நேரமாக போயிட்டு இருக்கா, இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். அதுதான் ரொம்ப முக்கியம். தசாபுத்தி தான் பேசும். சரிங்களா? இப்போ ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் லைஃப்பில் இனிமேல் என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்காது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் அதில் தான் ஒளிஞ்சிருக்கும். அதில் தான் கிரகங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஜாதகத்தில் தான் சில விஷயமே இருக்குது. ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து நீங்கள் கோச்சார பலன், ராசி பலன் பார்த்தா ஒன்றுமே நடக்காது. கோச்சார பலன்கிறது ஒரு ஒரு ஆறுதல்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்து கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா 100% நல்லா இருப்பீங்க. ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்க்கும்போது ஒரு 15லேருந்து 20% வேலை செய்யாது. பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்காது. சரிங்களா? அதனால தான் ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.